ஆனா இப்போ அந்த ஆளு பாத்தீங்கன்னா பியூர் ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டாரு. பியூர் ஸ்பிரிச்சுவல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேபி 1 வீக் அந்த ரேஞ்சில் ட்ரம்ப் அவருடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவை சர்க்குலேட் பண்ணுறாரு. அதில் என்ன இருக்குது தெரியுமா? ட்ரம்ப் சொல்றாரு, நான் ஏன் உயிரோட இருக்கேன் தெரியுமா, கடவுள் ஏன் என் ஜீவனை எடுக்காம பாதுகாத்தாருன்னா அவருக்கு நான் ஊழியம் செய்வதற்காக, அவருக்கு ஆண்டவர் ஊழியம் செய்யறதுக்காகன்னு ட்ரம்ப் சொன்னதா எம்டி ஜெகன் போய் சொல்றாருல. ஆனால் ட்ரம்ப் சொன்னதை கேளுங்க. நம்ம யாரை ஏமாத்துறோம்? மேலே நிற்கிற ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், கீழே இருக்கிற ஆண்டவரை, உங்க பக்கத்தில் உலாவிட்டு இருக்கிற ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? உலாவுறாரு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டீங்கல்ல. வேதம் என்ன சொல்லுது? கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசமாகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த வீடியோ டொனால்ட் ட்ரம்ப் அவர் புனிதரா இல்லை பாவியா அப்படின்னு பார்க்கறதுக்கான வீடியோ நிச்சயமாக அல்ல. அது எங்களோட இன்டென்ஷனும் அல்ல. ஆனால் எம்டி ஜெகன்ற ஒரு நபர் துணிகரமாக கண்டமேனிக்கு பொய்யா புழுகி மக்களை எப்படி வஞ்சிக்கிறாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவின் நோக்கம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. எனக்கு சிலர் சொல்லும் போது தான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இவர் தான் வருவார்னு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க, அடுத்து பார்த்தா வரமாட்டாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் அவரை தான் கொண்டாந்தாரு, ஆனால் இவங்கெல்லாம் கோல்மால் பண்ணி அதை மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை குறை பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரில. சரி, அது யாரை சொன்னாருன்னு 2 கிளிப் போடுறேன், பார்த்துக்குங்க. But I know one thing. What is written in the scroll in heaven about the destiny of the US. And in that destiny, God's will is Mr. Trump should serve another term. Because God is extending His grace for this nation one more time for another 4 years. இன்றைக்கு இருக்கிற பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவிலே பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே இந்த தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பமுள்ளவராயிருக்கிறார். Joseph R. Biden Jr. is elected the 46th president of the United States, winning the White House and denying President Trump a second term. நம்மளை உற்சாகப்படுத்த ஊழியக்காரங்க சொல்றாங்க, நம்ம விசுவாசித்து ஜெபிச்சு அப்படி நடக்கலாம், சில சமயம் நடக்காமல் போகலாம். அடுத்தது தீர்க்க தரிசனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி நடக்கும்னு கர்த்தர் சொல்லிட்டா அதை மாற்றுவதற்கும் தேவனுக்கு அதிகாரம் உண்டு. இவங்க 2 பேர் இல்லை, அந்த காலகட்டத்தில் டோட்டல் கிறிஸ்டியானிட்டியே இதை தான் சொல்லிகிட்டு இருந்தது. இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே பொய். ஆண்டவர் சொன்னாருன்னு துணிகரத்தினால இவனுங்கெல்லாம் சொன்னது. ஆண்டவர் சொன்னதை கோல்மால் பண்ணி மாற்ற முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? அப்போனா அது ஆண்டவர் சொல்லலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவர் சொன்னால் மறுமுறை யோசிக்கிற தேவனே கிடையாது. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பார். சூப்பர், கரெக்டு. ஆனால் அவங்களாம் ஆண்டவர் சொன்னாருன்னு டைரெக்டாக போய் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் வசனம் இப்படி சொல்லுது ஆனால் அதே மாதிரி நடக்குதுன்னு நடக்காத ஒன்று பொய்யா இன்டைரக்டாக போய் சொல்கிறீங்க. ஏன்னா வசனம் உண்மைதான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொன்னது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும், அதுவும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த வசனத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்க, நீங்கள் எதையோ ஒன்றுக்கு ட்விஸ்ட்டு போட்டு இதுதான் ஆண்டவர் சொன்னார், இது நடந்துச்சுன்னு சொல்கிறது பார்த்தீங்களா? அந்த பொய்யை பற்றி தான் பேசுகிறேன். இப்போ ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு 128. இப்போ இஸ்ரவேலுக்கு தலைநகர் எருசலேம் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஏன்னா ஐநா சபையில் சொல்லியாச்சு, அங்கே சகரியா 12:3-4 சொன்னபடி நிறைவேறிடுச்சு. சகரியா 12:3-4 சொன்னபடி நிறைவேறிடுச்சு அப்படின்னு உடனே மக்கள்லாம் அப்படின்னு வாயை பிளந்துட்டு அது சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? அந்த சகரியா 12வது அதிகாரத்தில் படிக்கவே மாட்டிங்களா? என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்கு, அது நிறைவேறிச்சா இல்லையா? இவர் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் படிக்கலாம், இப்போவாது படிங்க. பைபிள் கிறிஸ்டியானிட்டியில் தெளிவாக அதை பற்றி விளக்கமாக போடுறேன். இந்த வீடியோ அதை பற்றி இல்லை, இந்த பொய்யை பற்றி இல்லை. இன்னும் மோசமாக பச்சையாக அப்படி பகட்டு மேனிக்கு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டது தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் பார்க்குறாரு. ஆலயம் என்பது கர்த்தர் உலாவுகிற ஸ்தலம். ஆலயம் கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமா? ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. சரி, ஏதோ ஒரு ஆட்ரிபியூட் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்க, அதை கொண்டு வந்து எங்கே லிங்க் பண்ணுறீங்க? கூடாரத்தை கட்டும்போது கர்த்தர் சொல்றார், உன் நடுவிலே தங்கி வாசம் பண்ணும்படிக்கு. ஆலயம் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம்.
கர்த்தர் உலாவுகிற இடம், உள்ளுக்குள்ள எல்லா அருவருப்பும் வருது. ஆமாம், மோசேட்ட ஆண்டவர் சொன்னது பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயம். அதுக்கும் புதிய உடன்படிக்கைக்கு என்ன சம்மந்தம்? ஏன்னா புதிய உடன்படிக்கையில் தான் கைகள்னால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாகிறாருன்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னது நிறைவேறிடுச்சுல. சரி, இப்போ இந்த பொய்யை தான் சொல்ல வரியா அப்படின்னா இல்லை, வாயில் பொய் அப்படி உலக பிரகாரமாகவே பொய் சொல்லுவார் எக்கச்சக்கமாக. தொடர்ந்து பாருங்கள். அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைக்குள்ளேயே ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காட்டி பாஸ்டருக்கு ஜெயில். பொய். அமெரிக்காவில் ஓரின சேர்க்கை கல்யாணத்தை பண்ணி வைக்காத பாஸ்டருக்கு ஜெயில். அப்படி ஒரு சட்டமே கிடையாது. அது வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை வந்து அமெரிக்கா வந்து மதிக்குது. அவங்கள யாரும் கம்பல்லாம் பண்ண முடியாது. பொய். நம்பர் 1. ஒரு சில ரோமன் கேத்தலிக்ஸ் சர்ச்சில் வந்து பண்ணலைன்னா இந்த பொசிஷனில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சில இதில், எல்லாத்துலேயுமே கிடையாது. அதை வந்து ஏதோ போப் வந்து ப்ளஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு, ஆனால் நாங்கள் ஆதரிக்கலைன்றாரு. அது ப்ளஸ் பண்ணணும், ஆனால் நாங்கள் ஆதரிக்கலை. இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அமெரிக்கா நாட்டு சட்டப்படி கே மேரேஜை நடத்தலைன்னா ஜெயில் அப்படின்றது பொய். பாஸ்டர் நல்ல வேலை இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறாப்புல, வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாப்புல அது எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி 8 வருஷம் 4 வருஷம் தலை விரிச்சு ஆடினாங்க. ட்ரம்ப் என்னத்தை நிறுத்தி வச்சிருக்காரு? இதே பொய்யை தான் உங்கள் அண்ணனும் சொன்னார். அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஏன் பொய்? ஏன் ட்ரம்ப் என்னத்தை நிறுத்தினார்? ஓரின சேர்க்கை இதெல்லாம் நிறுத்திட்டாரா ட்ரம்ப்பு? யார் சொன்னா? ஏன் பொய் சொல்கிறீங்க? எல்லாம் ஏன் ட்ரம்ப்பை யாருக்கும் பிடிக்க மாட்டேன்னு தெரியுமா? ஏன்னா அவரே நார்மலாக இருக்க, நீங்கள்லாம் அவர் அப்படியாக்கும், இவர் இப்படியாக்கும், அவர் அப்படின்னு பொய்யா அவருக்கு ப்ரொபகேட் பண்ணுறீங்களா? அதனால இன்னும் ட்ரம்ப்பை பிடிக்க மாட்டேங்குது. பாருங்க, அவர் வாழ்நாள் எல்லாம் மோசமாக வாழ்ந்தார். அவர் லைஃப் அதை விட்டுருங்க. இங்கே நம்ம எல்லாம் ரொம்ப மோசமாக வாழ்ந்தவங்க தான். நம்ம அவர் அந்த ஆளை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தகுதி இல்லை. ஒரு 10 பைசா இல்லாமல் நம்ம பண்ண சேட்டை பெருஞ்சாட்டை. அந்த ஆள் இருக்கிறதுல கோடீஸ்வரன், அவன் சேட்டை பண்ணாமல் இருப்பானா? அந்த ஆள் என்ன உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனா? நம்மக்கிட்ட காசே இல்லை, நம்ம பண்ணுற சேட்டை அவ்வளோ மோசம். சரி, நான் அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கல. ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எவ்ரி செயின்ட் அண்ட் சின்ஃபுல் பாஸ்ட்ம்பாங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பாவமான இறந்த காலம் இருக்கும். அங்கேருந்தா நம்ம எல்லாரும் வந்தோம். கரெக்டு, எல்லா பரிசுத்தவானுக்கும் பாவமான இறந்த காலம் இருக்கும். ஆனால் நிகழ்காலத்துலேயும் அப்படி இருக்காது. ஆனால் நிகழ்காலத்துலேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் எம்டி ஜெகன் மாதிரியான ஆட்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, என்ன காரணம் தெரில, இதுவாக இருக்குமானா கூட அவ்வளோ தெரில, ஏதோ ஒரு காரணத்துக்காக மோகன் லாசரஸ், எம்டி ஜெகன் மாதிரியான ஆட்கள் ட்ரம்ப் புனிதர்னு சொல்லி என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இப்போ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டார். பியூர் ஸ்பிரிச்சுவல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மேபி 1 வீக் அந்த ரேஞ்சில், ட்ரம்ப் அவருடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோவை சர்க்குலேட் பண்ணுறார். அதில் என்ன இருக்குது தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் will set you free. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்ன்ற அந்த ஃப்ரேஸை எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் will set you free அப்படின்னு சொல்லி காசாவை கையகப்படுத்தி அவர் ஏதோ பண்ண போகிறாருன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. இப்போது நம்ம வேதத்தின் அடிப்படையில் உள்ள பரிசுத்தவான்கள் யாராவது அப்படி பண்ணாங்கன்னா சட்டக்கிட்டெல்லாம் கழிச்சுக்கிட்டே நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் நான் உங்களெல்லாம் விடுதலை ஆக்குவேன்னு ஃபேக்காக போடுவாங்க. சரி, அவங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க. லேட்டரான் அது வந்து வேறு யாரோ ஜென்ரேட் பண்ணதை, அந்த வீடியோ எப்படி ட்ரம்ப் கைக்கு போச்சுன்னே அவங்க தெரியல, அவங்க ஷாக்காகிறாங்க. ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்கார். வேறு யாரோ பண்ணாலும் இதை ரிலீஸ் பண்ணுற ட்ரம்ப்பு உண்மையிலேயே வேதத்தின் அடிப்படையிலான பரிசுத்தவானா இல்லை இந்த மோன்சி எம்டி ஜெகன் மாதிரியான போலி கிறிஸ்துவர்கள் ப்ரொப்பகேட் பண்ணுற திடீர்னு முளைச்ச பரிசுத்தவானா? No more tunnels, no more fear. Trump Gaza is finally here. Trump Gaza shining bright, golden future, a brand new light. Feast and dance, the deal is done. Trump Gaza #1. பரிசுத்தவான் இந்த வீடியோவை தனக்கு ப்ரொப்பகேட் பண்ண யூஸ் பண்ணுவாரா? ஒரு தாடி வச்சிருக்கிற ஆள் பெண் மாதிரி டான்ஸ் ஆடுறதும், பப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி அதை ரசிக்கிறதும், இந்த வீடியோவை பரிசுத்தவான் டொனால்ட் ட்ரம்ப் போடுவாரா? சாரி, இந்த வீடியோ போட்ட டொனால்ட் ட்ரம்ப்பு திடீர்னு பரிசுத்தவான் ஆனவரா? Trump Gaza shining bright, golden future, a brand new light. Feast and dance, the deal is done. Trump Gaza #1. எம்டி ஜெகனே, இந்த மாதிரி பெருசாக கோல்டன் செலவு வச்சா நீங்கள் நேற்று வரையில் போயிட்டு பார்த்தீங்களா அவர் தான் அந்த கிறிஸ்து தன்னை தானே சிலையாக வச்சுட்டாருல பேசணும்.
மாறாக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவர் தான் புதிய பரிசுவான் புனிதர், ஓவர் நைட்டில் பயங்கரமாக மாறிட்டாருன்னு போய் பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதான் பொய்ன்னு சொல்ல வந்தியா அப்படின்னா இல்லை, இன்னும் எவ்வளோ பொய் பேசுகிறான்னு பாருங்க. அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிட்டாப்ல. எதெல்லாம் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கோ எல்லாத்தையும் தூக்குறான்றாப்ல. பொய் எதெல்லாம் இலான் மஸ்க்கு குடைச்சலாக இருக்கோ தூக்குடான்னு சொன்னார். ஏன்னா இலான் மஸ்கோடைய திடீர்னு ட்ரம்ப் ரொம்ப நல்லவர் ஆயிட்டாரு. ரொம்ப நல்லவராகி அதில் அவர் போட்ட ஒரு சட்டம், இந்த ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம்லாம் ஸ்டாப். பொய். ட்ரம்ப் அப்படி ஒரு சட்டம் போடலை இது வரைக்கும். பொய். ஏன்னாப்பா இப்படி பொய் சொல்கிறீங்களே, மக்களும் அதை நம்பிட்டு கம்முன்னு போகிறாங்களே, ஒருத்தர் கூட உங்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? பொய் சொல்கிறது தான் உங்கள் வாழ்க்கையவா? ஆண்டவர் சொல்றாரு உள்ளே அருவருப்பு. இங்க உட்காந்துருக்கதெல்லாம் உங்களை சொல்ல, நீங்க தங்கம், நான் பேசுறது எல்லாமே வெளியே எல்லாம் பயங்கர அருவருப்பு. இங்கே உட்காந்துருக்கிறதுங்க எல்லாம் அருவருப்பு அப்படின்னு துணிகரமாக சொல்கிறேன். நீங்கள் அருவருப்பா இல்லையா? வாயை திறந்தாலே பொய் சொல்கிறேன். நீங்கள் அருவருப்பா இல்லையா? பொய்யர்கள்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானவர்களா இல்லையா?